செம்மணி மனித புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தணிகளான நுரஞ்சன், ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். போனோர் அலுவலகம் தொடர்பில் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம். ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீடானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் இந்த அகழ்வு பணிகளுக்காக மருத்துவர்கள் பற்றாக்குறை ஒன்று உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகழ்வு பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வெகு விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அகழ்வு பணி தொடர்ந்து எவ்வாறு நடைபெற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றத்தால் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழப்பட்ட இடத்தை தகவல்களின் அடிப்படையில் அந்த இடத்தில் குழியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்திற்குள் அகழ்பணி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்கத்தில் இந்த அகழ்பணியை மேற்கொள்ளாமல் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அகழ்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவணையிடப்பட்டிருக்கிறது.